ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு வந்திருக்கிறது திருப்பாச்சூர்ல இருக்க வாசீஸ்வரர் டெம்பிளுக்கு தான். நாங்க இந்த டெம்பிளுக்கு எப்படி வந்தோம், இந்த டெம்பிளோட வரலாறு எல்லாமே நாங்க இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்தலத்தில் முக்கியமானது விநாயகர் சபை, 11 பிள்ளையார், கடன் தொல்லைகள், தீராத பிரச்சனைகள், திருமண தடைகள் வேண்டிக் கொள்ளலாம் உண்டு. இந்த கோவில பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க. 276 தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்துல இது 249வது ஸ்தலம். நாங்க இந்த கோயில் எப்படி கண்டுபிடிச்சோம்னா, ஒரு நாள் பட்டறை பெரும்பந்தூர்ல இருக்க முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம். முருகர் கோயில் மூடி இருந்தது. சரின்னு திரும்பி வந்துட்டே இருந்தோம். வர வழியில இந்த கோயில் எங்க கண்ணில் பட்டது. பார்க்க ரொம்பவே பழமை வாய்ந்த கோயிலா தெரிஞ்சது. அதுவும் இல்லாம நாங்க நிறைய பழமை வாய்ந்த சிவன் கோயிலுக்கும் போயிருக்கோமா, இந்த கோயிலை பார்த்த உடனே உள்ள போயிடணும்னு தோணுச்சு. அதனாலதான் நேரா இந்த கோயிலுக்குள்ள போறோம். அதுவும் இல்லாம நாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலோட வரலாறை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி இந்த கோயிலோட வரலாறு தெரிஞ்சு எங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது. இந்த கோயில் என்ட்ரன்ஸ்ல ஒரு ஆர்ச் தெரியுது இல்லையா, அந்த ஆர்ச்லயே பாத்தீங்கன்னா லிங்கத்து மேல ஒரு மாடு பால் கறக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த கோயிலோட வரலாறையே சொல்லுது. இது கரிகால சோழன் கட்டின கோவில், அதனால இங்க ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருக்கு. இந்த கோவில் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள வந்தா திருப்பாச்சூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கு. இங்க இருக்கிற சிவபெருமான் பேரு வாசீஸ்வரர். இங்க இருக்கிற அம்மன் பேரு தன்காதலி. வித்தியாசமா இல்ல? இதுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. இந்த கோவிலுக்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய வரலாறு இருக்கு. இப்ப வாங்க நம்ம ஒரு வரலாறா தெரிஞ்சுக்கலாம். திருப்பாச்சூர் கிராமம் திருவள்ளூர் திருத்தணி தேசிய நெடுஞ்சாலை திருவள்ளூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தலம் ஒரு காலத்தில் மூங்கில் காடாத இடம். இங்கே மூங்கில் காட்டில் வேடர்கள் வசித்த பசுக்கள் மூங்கில் காடுகளை தானாக பால் சொல்லியதை பார்த்துட்டு அரசர்கிட்ட முறையிட்டிருக்காங்க. முறையிட்டவுடன் மூங்கில் காட்டெலாம் அழிக்க சொல்லி வாசின்ற கருவினை அழிக்க சொல்லியிருக்காரு. இந்த தலத்தில் மூங்கில் காட்டில் சொர்ணகாளி எழுந்தருளார். சொர்ணகாளி அம்மன் அரசருக்கு எதிராக போர் புரிந்ததாக ஐதீகம். அதனால் சிவபெருமான் சொர்ணகாளியை விலங்கிட்டு அடக்கினதாக ஐதீகம். வாசி என்ற கருவியால் இந்த மூங்கில் காட்டில் ஆட்சி கோயில் கட்டியிருக்காங்க. வாசி என்ற கருவி பட்டதுனால மூலவர் பெயர் வாசீஸ்வரன் பெயர் பெற்றுள்ளது. இந்த ஸ்தலத்தில் முக்கியமானது விநாயகர் சபை, 11 பிள்ளையார், கடன் தொல்லைகள், தீராத பிரச்சனைகள், திருமண தடைகள் வேண்டிக் கொள்ளலாம் உண்டு. அம்மன் தன்காதலி அம்மன் பெயர். அம்மன் சிவபெருமானுக்கு பூஜை பட்டதுனால தன்காதலி அம்மன் பெயர் பெற்றுள்ளது. கரிகால சோழர்கள் கட்டப்பட்ட கோயில், மூவரால் பாடப்பட்டது. அப்பர் சுந்தர திருஞான சம்பந்தர் மூவரால் பாடப்பட்ட ஸ்தலம். எல்லா சன்னதியும் கிழக்கு பார்த்த சன்னதிகள். மூலவருக்கு போல ஸ்ரீசக்கரம் அமைந்துள்ளது. முன்னொரு காலத்தில் ஆதிசங்கர தலத்திற்கு ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணதாக ஐதீகம். கோயில் நடைத்திறந்து இருக்கும் நேரம் காலை 6 மணிலிருந்து 12 மணி வரைக்கும், இரவு 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும். விசேஷ நாட்களில் மாறுதல்கள். இந்த கோவிலோட முதல் வரலாறை பார்ப்போம். இந்த கோயில் இருந்த இடத்து ஃபுல்லாவே மூங்கில் காடாவே இருந்துதான். அங்க வேடர்களோட மாடு தினமும் போய் தானாவே பால் கறந்துட்டு இருந்துதான். இதை தினமும் பார்த்து அந்த வேடர்கள் என்ன பண்ணாங்களா, அரசர்கிட்ட போய் சொன்னாங்களாம், எங்க மாடு இந்த காட்டுக்குள்ள போய் தானாவே பால் கறக்குது, உள்ள என்ன இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. அதனால அரசர் என்ன பண்ணாராம், ஆளுங்களை அமைச்சு ஒரு வாசின்ற கருவியை பயன்படுத்தி அங்க இருக்கிற மூங்கில் காடை ஃபுல்லா அழிங்க, அங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அழிக்கும் போது அங்க லிங்கம் இருந்தது. லிங்கத்து மேல அந்த வாசின்ற கருவி பட்டு ரத்தம் வந்துச்சாம். அதனால இன்னமும் அந்த லிங்கத்துல அந்த அடிப்பட்ட தழும்பு இருக்கிறதாவும் அது மேல சந்தனம் பூசி மறைப்பாங்களாம். பிளஸ் இது தீண்டா திருமேனி அப்படின்ற பேர் கொண்ட லிங்கம்ன்றனால இன்ன வரைக்கும் பூஜை போதோ அபிஷேகம் போதோ அந்த லிங்கத்தை தொடாம தான் பண்ணுவாங்களாம். அந்த வாசின்ற கருவி பட்டனாலதான் இவரோட பேர் இங்க வாசீஸ்வரர் அப்படின்னு அமைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம கரிகால சோழன் தான் அப்ப ஆண்டுட்டு இருந்தாராம். அதனாலதான் இந்த கோயிலை எழுப்பினாராம். அந்த லிங்கத்தை கண்டுபிடிச்ச இடம்ன்றனால அந்த இடத்திலே இந்த கோயிலை எழுப்பினாரு அப்படின்னு ஒரு வரலாறும் இருக்கு. எந்த கோவில்லையுமே இல்லாத ஒரு அபூர்வமான விஷயம் இந்த கோயில்ல இருக்கு அப்படின்னா அது விநாயகர் சபை தான்.
எல்லா கோயில்லயும் விநாயகர் தனியா தான் இருப்பாரு. ஆனா இங்க 11 விநாயகர் டிஃபரெண்ட் கல்லால ஆன விநாயகர் வந்து இங்க சுத்தி இருக்காங்க. இந்த விநாயகர் சபைக்கே ஏகப்பட்ட வரலாறு இருக்கு. சிவபெருமானையே நிக்க வச்சு இந்த சபையில கேள்வி கேட்டதா ஒரு வரலாறு இருக்கு. அதே மாரி பெருமாளே வந்து அவர் கல்யாணத்துக்கு வாங்குன அந்த கடன அடைக்க முடியாம கஷ்டப்பட்டாரு இல்லையா? குபேரருக்கு குடுக்க முடியாம. அந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்காக இந்த 11 விநாயகருக்கு 11 தேங்காய் உடைச்சு, 11 விளக்கு போட்டு, 11 வெத்தலையில மாலை போட்டு, 11 சுண்டல்ல மாலை போட்டு, இது மாரிலாம் வேண்டி அந்த கடன் பிரச்சனைக்கு அவருக்கு தீர்வு கிடைச்சது அப்படின்னு ஒரு வரலாறும் இருக்கு. இது 2000 வருஷம் பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நேர்ல வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். அவ்ளோ பழமை வாய்ந்த கோவில். ரொம்ப பெரிய இடம். இந்த கோவில சுத்தி அவ்ளோ பெரிய இடம். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர். ரொம்ப நல்லாருக்கும். இந்த கோவிலோட மேப் லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க அத ஃபாலோ பண்ணி கூட இந்த கோவிலுக்கு போலாம். இந்த கோவிலோட தல விருட்சமே மூங்கில் காடு தான். அதனால அந்த மூங்கில் இன்னமும் 5000 வருஷம் பழமை வாய்ந்த மூங்கில் இந்த கோவில்ல இன்னமும் இருக்கு. நீங்க இந்த வீடியோவ பார்க்கும்போது, நீங்களே இந்த கோவிலுக்கு வந்த மாரி உங்களுக்கு ஒரு ஃபீல் குடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கோவில சுத்தி எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சாமிய மட்டும் அவங்க காட்ட விடல. பிளஸ் கோயிலுக்குள்ளேயும் வந்து நெறைய இடத்துல அவங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு சில இடத்த நான் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். இது மாரி நம்ம சேனல்ல நெறைய பழமை வாய்ந்த கோயிலோட வீடியோ போட்டிருக்கோம். நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவ ஃபுல்லா பாருங்க. கோயிலுக்குள்ள போன உடனே லெஃப்ட் சைடுல அம்மன் இருப்பாங்க. அம்மன் பேரு தன் காதலி. இந்த பேர் எப்படி வந்ததுன்னு ஒரு கதை இருக்கு. ஒரு தடவை அம்மன் வந்து சிவபெருமானோட பேச்சை கேட்காம அவங்க அப்பா நடத்துற யாகம், அதாவது தட்சன் நடத்துற யாகத்துக்கு போயிடுவாங்க. அங்க போய் அவமானப்பட்டு திருப்பி வருவாங்க. அதனால கோபம் கொண்ட சிவபெருமான் வந்து நீ பூலோகத்துல சாதாரண பெண்ணாய் பிறப்பாய் அப்படின்னு சாபம் விட்டுருவாரு. அந்த அம்மன் பூலோகத்துல பிறந்து இந்த கோவில்ல தான் சிவனை நோக்கி தவம் இருந்தாங்களாம். அதுவும் இல்லாம இந்த கோவில்ல தான் பரிகாரம் பண்ணாங்களாம். அப்போ சிவபெருமான் அதை பார்த்துட்டு தன் காதலி அப்படின்னு சொல்லி ஆசையா அழைச்சாராம். அதனாலதான் இந்த அம்மா பேரு தன் காதலி. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இந்த கோவில்ல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரான உடனே அம்மன் இருப்பாங்க. அம்மன் பக்கத்துலயே முருகர் இருப்பாரு. முருகர் பக்கத்துல விநாயகர் சபை இருக்கும். அதுக்கு பக்கத்துலயே சிவபெருமான் இருப்பாரு. இவங்க எல்லாரும் குடும்பமா காட்சியளிக்கிறாங்க இங்க. புராண காலத்துல சிவபெருமான் ஒரு தடவை திரிபுராந்தர்களை அழுக்கிறதுக்கு போவாராம். அப்போ தேர்ல இருந்த அச்சி வந்து முறிஞ்சிருமா. ஏன்னா அவர் விநாயகரை வணங்காமே போயிருப்பாராம். அதனால விநாயகர் வந்து அச்சியை முறிய வச்சிருவாராம். அதுக்கப்புறம் விநாயகர் இந்த 11 விநாயகர் கொண்ட சபையை அமைச்சு சிவபெருமான கேள்வி கேட்பாராம். என்னை எப்படி நீங்க வேண்டாம போவீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்ம வேலை நம்ம விநாயகரை வணங்கிட்டு தான் எந்த காரியமா இருந்தாலும் செய்யணும். இந்த கோவில்ல இருக்க விநாயகர் சபை ரொம்பவே ஸ்பெஷல். அதுவும் இல்லாம ரொம்பவே பவர்ஃபுல். ஏன்னா சிவபெருமானே நிக்க வச்சு கேள்வி கேட்ட இடம். அதுவும் இல்லாம பெருமாளே வந்து அவரோட கடன் தொல்லை நீங்கிறதுக்காக இங்கதான் வந்து வேண்டியிருக்காரு. அதுவும் இல்லாம திருவள்ளூர்ல இருக்க வீரராகவர் பெருமான் கோவில்ல இருக்கிற குளத்துல எல்லா நாளும் தர்ப்பணம் நடக்குமா. தர்ப்பணம் நடந்துட்டே இருக்கனால அந்த குளத்துக்கு தோஷம் உண்டாயிடுமா. அந்த தோஷத்துல இருந்து பெருமாள் மாட்டிக்குவாராம். வீரராகவர் பெருமாள் வந்து அந்த தோஷத்துல இருந்து வெளியே வர்றதுக்காக இந்த விநாயகர் கிட்ட வேண்டிதான் அவரோட தோஷத்துல இருந்து வெளியே வந்தாரு அப்படின்னு ஒரு கதையும் இருக்கு. அதே மாதிரி திருப்பதி பெருமாள் தன்னோட கல்யாணத்துக்காக குபேரர் கிட்ட வாங்கின கடனை அடைக்க முடியாம ரொம்ப தவிப்பாராம். அப்ப சிவபெருமான் கிட்ட வந்து எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்கும்போது சிவபெருமான் சொல்லுவாராம், கல்யாணத்துல எல்லாம் வாழ்த்துவாங்க இல்லையா, 16 செல்வங்கள் பெற்று வாழ்வாய் அப்படின்னு சொல்லி. அந்த 16 செல்வத்துல வந்து நீ 11 செல்வத்தை இழந்துட்ட. ஏன்னா நீ மச்ச அவதாரம் எடுத்து அசுரர்களை அழிக்கும் போது உன்னோட 11 செல்வம் உன்னை விட்டு போயிடுச்சு. இப்போ உங்ககிட்ட இருக்கிறது 5 செல்வம் மட்டும்தான். உன்னோட 11 செல்வத்தையும் நீ மீட்டணும் அப்படின்னா நீ இங்க இருக்கிற விநாயகர் சபையில இருக்க விநாயகருக்கு 11 வாழைப்பழம், 11 நெய் தீபம், அப்புறம் அருகம்புல் மாலை, அப்புறம் 11 தேங்காய் உடைச்சி நீ வேண்டிட்டே வந்தீங்கன்னா 3 மாசத்துல உன்னோட கடன் அடைக்கிறதுக்கான வழியெல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். அதனாலதான் நமக்கு ஏதாவது கடன் பிரச்சனை இருந்தாலோ, நமக்கு ஏதாவது தோஷம் இருந்தாலோ, நம்ம ஏதாவது பிசினஸ் லாஸ்ல போச்சுனாலோ இந்த விநாயகர் சபையில இருக்கிற விநாயகருக்கு 11 விளக்கு ஏத்தி 11 தேங்காய் உடைச்சி வேண்டுனா நமக்கு கண்டிப்பா நிறைவேறும், நம்ம நினைச்சது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புராண கதை இருக்கு. இந்த ஊர்ல குறும்பன் அப்படின்ற ஒரு சிற்றரசன் வாழ்ந்துட்டு இருந்தானா. அவன் வந்து கும்பிடுற சாமி யாருன்னா காளியம்மன். அந்த சிற்றரசன் கரிகால சோழனுக்கு கப்பம் கட்டிட்டு வந்திருக்கான். இடையில வந்து கப்பம் கட்ட மறுத்திருக்கான். அதனால கரிகால சோழனுக்கு கோவம் வந்து தன்னோட படையை அனுப்பி அந்த சிற்றரசனை கொல்ல சொல்லுவாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிற்றரசன் தன்னை காப்பாத்த சொல்லி தன் வென்ற காளி தேவி கிட்ட சொல்றாரு. காளி தேவி விண்ணில இருந்து அம்பை எழுப்பி அங்க இருக்கிற படையை ஃபுல்லா காலி பண்ணிடுறாங்க.
அம்புகள் வானத்திலிருந்து வந்தனால படை வீரர்களுக்கு எங்கிருந்து அம்பு வர்றதுனே தெரியாம எதிர்கொள்ள முடியாம எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட கரிகால சோழனுக்கு கோவம் வந்துடுது. அதனால அவர் நேரா சிவபெருமான் கிட்ட போயிட்டு ஒரு சிற்றரசனுக்கு எப்படி இவ்வளவு பவர் வந்ததுன்னு கேக்குறாரு. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, ஒரு காளி தேவி வந்து அந்த சிற்றரசனுக்கு உதவி பண்றாங்க. நான் வந்து நந்தி பகவானை அனுப்பி ஒரு தங்க சங்கிலியால அந்த காளியம்மனை கட்டி போட சொல்றேன். அப்ப வந்து அவங்க அமைதியாயிடுவாங்க, சாந்தமாயிடுவாங்க. அப்போ நீ அந்த சிற்றரசனை கொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் வந்து இங்க இருக்க ஸ்வர்ணகாளி அம்மனை தங்க சங்கிலியால கட்டினாங்க அப்படின்னு ஒரு வரலாறும் இருக்கு. அப்பதான் கரிகால சோழன் கிட்ட சிவபெருமான் நான் இந்த மூங்கில் காட்டுக்குள்ளதான் இருக்கேன்னு சொல்றாரு. மூங்கில் காட்டுக்குள்ள எங்க இருக்கு அப்படின்னு தேடும்போது அங்க இருந்த ஒருத்தர் வந்து மூங்கில் காட்டுக்குள்ள தினமும் வந்து மாடு தானா பால் கறக்குது, அங்க இருக்க மூங்கில் மரம்லாம் தானாவே நகரும், இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல இருக்க மூங்கில் மரத்தெல்லாம் வெட்டும் போது அங்க வந்து ஒரு மூங்கில் மரத்துல அந்த வாசின்ற கருவி பட்டு ரத்தம் வருது. ரத்தம் வரதை பார்த்தோன்னே கீழே பார்த்தா அவர் வந்து லிங்கத்து தலையை வெட்டியிருப்பாரு. ஸோ தலையில இருந்து ரத்தம் வரதை பார்த்து மன்னிப்பு கேட்டோன்னே அந்த ரத்தம் நின்றது. அதுக்கப்புறம் அதே இடத்துல அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி கோவில் கட்டினாரு அப்படின்னு ஒரு வரலாறும் இருக்கு. அப்புறம் இதுக்கெல்லாம் மேல இன்னொரு ஒரு கதை என்னன்னா, ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர்னு ஒரு போட்டி வரும். அந்த போட்டிக்கு நடுவரா சிவபெருமான் இருப்பாரு. சிவபெருமானோட தலைமுடிய நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து என்ன பண்ணுவாருன்னா தாழம்பூ கிட்ட சொல்லி பொய் சொல்லுவாரு. தாழம்பூ அதை நம்பி அப்படியே சிவபெருமான் கிட்ட வந்து பொய் சொல்லிடும். அதனால சிவபெருமான் வந்து கோவப்பட்டு தாழம்பூ இனிமே பூஜைக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துருவாரு. அதனால இன்ன வரைக்கும் தாழம்பூ எந்த பூஜையிலுமே இருக்காது. ஆனா அந்த தாழம்பூ என்ன பண்ணுச்சா, இந்த கோவில்ல வந்து அட்லீஸ்ட் சிவராத்திரியிலாவது என்ன பூஜைக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுச்சான். அதனால சிவராத்திரியில மட்டும் இந்த கோவில்ல தாழம்பூல பூஜை பண்ணுவாங்களாம். இங்க வந்து இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, ஆதிசங்கரர் வந்து பிரதிஷ்டை பண்ண ஒரு சக்கரம் இருக்கு. அந்த சக்கரத்துக்கிட்ட வேணும்னா நடக்காத விஷயமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கோவில்ல சிவபெருமானை பார்க்க போறதுக்கு முன்னாடியே இந்த சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த லிங்கத்தை பர்சனலா ஆதிசங்கரர் வழிபட்டாரு அப்படின்னு ஒரு வரலாறும் இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்து சிவபெருமானோட பிளஸிங்ஸை வாங்கிட்டு போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த கோவிலுக்கு நிறைய இடத்துல வழி இருக்குது கைஸ். இங்கே ஒரு வழி, நம்ம பைக் விட்டுருக்கோம் இங்கே தான். நம்ம வந்து இப்போ நான் இன்ட்ரோ கொடுத்தோம் இல்லையா, அங்கே வந்து ஒரு வழி அழகாக இருக்குது. இது வந்து ஆர்ச் வச்ச என்ட்ரன்ஸ் நம்ம வந்தது. கோவில் சுற்றி பார்த்தாச்சு, ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய பழங்காலத்து கோவில் நிறைய போகணும் நாங்களும் ஆசைப்படுறோம். நீங்களும் எங்களுக்காக கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சிவபக்தர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சேனல் இல்லை வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சிவன் கோயில் ஏதாவது ஓல்டு சிவன் கோயில் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா சிவன் கோயில் போகிறதே நாங்கள் ஒரு வேலையை வச்சு சுற்றிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது அந்த கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தால். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நன்றி, வணக்கம்.